सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். தொடர்ந்து கண்ணனின் திருமேனி அழகை வர்ணிக்கிறார். பாதாதி கேசவண்ணம். இருங்கை மதகளிறு ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டு ஓடும் பரமன் தன் நெருங்கு பவளமும் நேர்காணும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே, வானுதலீர் வந்து காணீரே. கம்சன் கண்ணனை அழிக்க குவலியாபீடம் என்னும் யானையை நிறுத்தி வைத்தான். அந்த யானையையும் வாகனையும் கொன்று அதன் தந்தத்தை பறித்து எடுத்துக்கொண்டு கம்சன் இருந்த இடத்தை தேடி ஓடினான் கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணனுடைய இடையின் அழகையும் அதில் உள்ள பவளவடம், அரைஞான், முத்துவடம் ஆகிய ஆபரணங்களின் அழகை அழகிய நெற்றியுடைய பெண்களே நீங்கள் வந்து பாருங்கள் என்று வர்ணிக்கிறார். வந்த மதலை குழாத்தை வழி செய்து தந்தக்களிறு போல் தானே விளை ஆடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தியிருந்தவா காணீரே, ஒளியிலையீர் வந்து காணீரே, ஒளியிலையீர் வந்து காணீரே. ஒளி உள்ள ஆபரணங்களை அணிந்த பெண்களே, இக்கண்ணன் தன்னோடு விளையாட வந்த பிள்ளைகளின் கூட்டத்தில் தன் வலிமையை காட்டிக்கொண்டு குட்டி யானை போல் தான் ஒருவனே முக்கியமானவன் என்று இடைப்பிள்ளையெல்லாம் ஒரு பக்கமும் தான் மட்டும் ஒரு பக்கமாக நின்று விளையாடுகின்ற நந்தகோபனின் புதல்வனாகிய இவனுக்கு திரு ஊந்தியானது நாபி. அழகை வந்து பாருங்கள், எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் என்று வர்ணிக்கிறார். அதிரும் கடல் நிற வண்ணனை ஆய்ச்சி மதுரமுலை ஊட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் இருந்தவா காணீரே, ஒளிவளையீர் வந்து காணீரே. கடல் போன்ற நிறத்தை உடைய கண்ணனான இவனை யசோதை தான் இவனை கட்டப்போவது தெரியாமல் ஏமாற்றி இனிமையுள்ள தனது பாலை குடிக்கச் செய்து தன் எண்ணம் தவறாதபடி பழைய கயிற்றால் வயிற்றில் கட்டினாள். அதனால் ஏற்பட்ட தழும்போடு கூடிய இவனது வயிற்றை வந்து பாருங்கள் என்று யசோதை அழைப்பதாக பெரியாழ்வார் பாவித்து இந்த பாசுரத்தை முடிக்கிறார். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணா.